நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் தொடக்கம். ரயில்வே துறை மேம்பாட்டு திட்டங்கள், பாஜக கூட்டணி ஆளாத மாநிலங்களின் நலன் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் திட்டம். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் பட்ஜெட்டுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட்டம். இந்திய கூட்டணியினரின் போராட்டத்தில் கனிமொழி தலைமையிலான திமுக எம்பிக்களும் பங்கேற்று முழக்கம். தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, பழிவாங்காதே, பழிவாங்காதே, எதிர்க்கட்சிகளை பழிவாங்காதே. ராணிப்பேட்டையில் 9,000 கோடி முதலீட்டில் அமையவுள்ள டாடா கார் உற்பத்தி ஆலை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுத்த மாதம் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தகவல். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் அறிவித்து இருப்பது ஒரு நாடகம் என அண்ணாமலை விமர்சனம். கூட்டத்தில் பங்கேற்று நலத்திட்டங்களை பெறுவதை விட்டுவிட்டு யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார் எனவும் கேள்வி. மின் கட்டண உயர்வுக்கு கடந்த அதிமுக அரசு உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டதே காரணம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. நில மோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் 2வது நாளாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை. இன்றுடன் நீதிமன்ற காவல் வழங்கியுள்ள நிலையில் பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டம். நிபா வைரஸ் தொற்று எதிரொலியாக நீலகிரி சோதனை சாவடியில் தீவிர கண்காணிப்பு. அறிகுறிகள் மற்றும் தடுக்கும் வழிமுறைகள் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டு விழிப்புணர்வு. பழவேற்காட்டில் மீனவர்களுக்கு சொந்தமான சுமார் 10 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் தீயில் எரிந்து சேதம். விபத்துக்கான காரணம் குறித்து திருப்பாலைவனம் போலீசார் விசாரணை. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்வு. 82 அடியிலிருந்து 86 அடியாக உயர்ந்துள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை 2ஆம் கட்ட அகழாய்வில் சூது பவள மணிகள் கண்டுபிடிப்பு. கண்ணாடி மணிகள், சூது பவளம், செவ்வந்திக்கல் என 470 கண்ணாடி மணிகள் கிடைத்துள்ளதாக தகவல். ஆடி அமாவாசையொட்டி சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல 5 நாட்கள் அனுமதி. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்லலாம் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் பல லட்சம் மதிப்பிலான உயர் ரக இருசக்கர வாகனங்கள் திருட்டு. பட்டதாரி இளைஞரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. விவசாய பிரதிநிதிகளை இன்று சந்திக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. மத்திய பட்ஜெட் குறித்து 7 விவசாய சங்க கூட்ட அமைப்புகளுடன் முக்கிய ஆலோசனை என தகவல். KGF இயக்குனர் பிரசாத் நீல் இயக்கும் அடுத்தடுத்த 2 படங்களில் அஜித். படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடங்கும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்து ரூபாய் 51,920க்கு விற்பனை. மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக விலை குறைந்தது.